நுவரெலியாவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன், மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். மலையக சமூகத்தின் வளர்ச்சி மலையக சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் இலங்கையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பங்களிக்கப் போகிறது. அதான் குறிப்பிட்டிருக்கேன். இதிலே சஜித் பிரேமதாஸ் கையெழுத்திட்டிருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ராதாவுக்கு நம்பிக்கை இருக்கிறது, திகாவுக்கு நம்பிக்கை இருக்கிறது. பிரச்சனை இல்லை. ஆனால் நம்பிக்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு சாசனத்தை உருவாக்கி உடன்படிக்கை உருவாக்கி கையெழுத்திடும் பொழுது தான் அது முழுமையடைகிறது. எங்களது அரசாங்கம் உருவாக்கும் பட்சத்தில் இந்த அரசாங்கத்துக்கு கீழே நாங்கள் இதை இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தும் அனைத்து முயற்சிகளை முன்னெடுப்போம். நாங்கள் எனக்கு சொல்லுங்க, இவங்க ரணில் விக்ரமசிங்கவோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களா? 15ஆம் தேதி நாங்கள், 20ஆம் தேதி நாங்கள், 21ஆம் தேதி நாங்கள், இதுவரைக்கும் ரணில் விக்ரமசிங்க ஒப்பந்தம் பண்ணல அவங்களோட, உறுதியாக நான் சொல்கிறேன். ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைக்கி சஜித் பிரேமதாசா, ஆகவே அவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற விஷயம்தான், நான் ஜனாதிபதியாக வந்தால் நான் 48 மணி நேரத்தில் மலையகத்துக்கு ஒரு செயலணியை உருவாக்கி, ஜனாதிபதி செயலணியை உருவாக்கி, அதன் மூலம் மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த மலையக செயலணி செயல்படுவதற்கு இதுதான் அவங்களுடைய சாசனம். இதுதான் சாசனம். உங்களுக்கு தெரியும், இந்த கூட்டணி ஆரம்பித்ததுலேருந்து மலையகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். நம்மகிட்ட வாக்குகளை கேட்டு சில பேர் நம்மகிட்ட பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படி தான் மலையத்தில் அழியாக நடக்குது. இப்போ எங்களை பொறுத்தளவில் நாங்கள் 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஒற்றுமையாக இருந்தனால தான் மலையத்தில் பாரிய நல்லாட்சி அரசாங்கத்தில் நாங்கள் வேலை திட்டம் முன்னெடுத்தோம். அதே மாதிரி சஜித் பிரேமதாஸை வெற்றி பெற்றால் 48 அம்ச கோரிக்கைகளை வச்சுருக்கோம். கட்டாயமாக அந்த 48 அம்சம் அமல்படுத்தப்படும். அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை.